படுத்த நிலையில் காட்சியளிக்கும் அம்மன். அற்புதமான கதை. மாசாணியம்மன். சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மனை அமர்ந்த கோலத்திலோ அல்லது நிமிர்ந்து நின்ற கோலத்திலோ பார்த்திருப்பீர்கள். ஆனால் மாசாணியம்மன் மட்டும் படுத்த நிலையில் அழகாக காட்சி தருகிறாள். மாசாணியம்மனுக்கு மயான அம்மன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இன்றைய பதிவில் மாசாணியம்மனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. மாசாணியம்மன் தோன்றிய வரலாறு. இராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர். தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர். இத்தகைய தவசீலர் ராஜரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர் என்ற பெயருடன் விளங்கினார். தலைமுறை தலைமுறையாக நம் குலம் காக்கும் குலதெய்வத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்ள ஆவலா? தமிழ் மண்ணின் குலதெய்வங்கள் புத்தகம் வாங்க இங்கே கிளிக் செய்யுங்கள். இவர் ஒருமுறை கனக மலையில் தவம் செய்து கொண்டிருந்தபோது தாடகை என்ற இராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள். தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் படைபலத்தையும் பெற்றவள். மேலும் ராவணனிடம் இருந்தும் பல சக்திகளை பெற்றவள். இறுதியாக விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணனை அழைத்து கொண்டு வந்து தாடகையை அழிக்க வேண்டி கூறுகிறார். ராமர் அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள். அவள் பெண்ணே அல்ல, அவள் ஒரு இராட்சசி என்று கூறுகிறார். அவளை வதம் செய்வதற்கு முன்பு ராமச்சந்திர மூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்தார். தாடகை என்ற இராட்சசி